ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்க பிராட்வே சினிமாஸ் அந்த டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மல்டிப்ளெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி கரெக்டாக 24 ஹவர்ஸில் 44,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 44 ஹவர்ஸில் வந்து 1,28,000 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான மேசிவான ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சுப்ரமணியமும் 1000 ஸ்க்ரீன்ஸில் விடாமுயற்சி படத்தை ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தை சொன்னார். ஸோ இப்போ டிக்கெட் புக்கிங்ஸ் ஆகிற கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாட்டில் மட்டும் 32 கோடி வந்து வசூலாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ராக்கர் ஷேர் பண்ணி விட்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஓப்பனிங் டே வேர்ல்டு வைடு கிராசரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோவும் செகண்ட் பிளேஸில் கோட்டு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கிராசரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ 148 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு முதல் நாளில். அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கோட் படம் இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா 126 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெரிய படங்களும் ரிலீஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்லேயே நம்ம விடாமுயற்சி படம் தான் ஒரு பெரிய படமாக ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். அதனால முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராசர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விடாமுயற்சி படம் கண்டிப்பாக இந்த 2 படத்தோட ரெக்கார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது கைசிப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவோட இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் அத்தனை படங்கள்லையுமே நம்ம விடாமுயற்சி படம் ஒரு டாப் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏகேவோட துணிவு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தை கூட ரிலீஸ் ஆனதுனால அந்த படத்தோட எக்ஸ்ட்ராக்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன அப்படின்றது நம்மளால கணிக்க முடியல. பட் விடாமுயற்சி படத்தை பொறுத்தளவுக்கு சோலோவாக ரிலீஸ் ஆகுது. அதனால ஒரு எக்ஸ்ட்ரானரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறது டிஎன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராசரில் நம்ம விடாமுயற்சி படம் நம்பர் 1 பிளேஸ் வரும் அப்படின்றது தான். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.